ஹே காய்ஸ், எல்லாருக்கும் பிலேட்டட் மேரி கிறிஸ்மஸ் காய்ஸ். வீடியோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு போகணும்னு நினைச்சேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு வேலை இருந்ததுனால என்னால வாய்ஸ் கொடுக்க முடியல. அதனால வீடியோ அப்லோட் ஆக நெக்ஸ்ட் டே ஆயிடுது. அதுக்கு தான் பிலேட்டட் விஷஸ். அண்ட் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தேர்ஸ்டே வேற. தேர்ஸ்டே வீட்ல யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நாங்க வெனஸ்டேவே பிரியாணி பண்ணிட்டோம். பிரியாணி நான் பண்ற மாதிரி தான் இருந்தது. கடைசி அம்மா இவ்வளவு பெரிய வேலைலாம் நீ பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி கொடுத்தா நெக்ஸ்ட் டைம்ல நல்லா பண்ணுவேன் அப்படின்னு. நீ பண்ற வேலையை ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பண்ணு, அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் கத்துக்கலாம்னுட்டாங்க. பிரியாணிக்கு சிக்கன் 65 பண்ற மாதிரி தான் ஐடியா. கடைசியா பிளான் மாத்தி சிக்கன் கிரேவி பண்ணிட்டாங்க. ஏன்னா கிரேவி பண்ணா நைட்டு டின்னருக்கு தோசை வச்சு சாப்பிட்டுக்கலான்ற ஒரு ஐடியா வேற. வழக்கம் போலதான் பிரியாணி மேல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்டே இல்ல. சாப்பிடும் போது பிளேட்ல எவ்வளவு வைக்கிறாங்களோ அது வரைக்கும் தான் சாப்பிடுவேன். அதுக்கு மேல பெருசாவும் வச்சுக்கவும் மாட்டேன். எங்க அப்பா கிட்ட பிரியாணி நல்லா இருக்கான்னு கேட்டா அவரு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாருங்களேன். அப்பா எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாங்களோ அம்மா அப்படியே ஆப்போசிட். பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. ஈவினிங் அப்படியே அம்மாவும் நானும் கிளம்பி சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம். ஹலோ, என்னடி இருட்டுல உட்காந்து படிக்கிறேன்னு கேட்டா லைட் போட்டா கண்ணீர் இது தூக்கம் வருதுன்னு வேற சொல்றா. அவ என்னமோ எல்லாமே ஆப்போசிட்டா சொல்றா. அன்னைக்கு பெரியம்மாவும் பெரியத்தையும் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. சோ அதனாலதான் அம்மா வந்து கொஞ்சம் பொருள் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லி சித்தி வீட்டுக்கு கூட்டிருந்தாங்க. கிறிஸ்மஸ் மார்னிங் அவங்களுக்கு சென்னையில ட்ரெயின்ல சாப்பிடுறதுக்கு சித்தி எல்லாமே வீட்டுல ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே அப்பா கால் பண்ணி கடை வரைக்கும் வந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என்ன எதுன்னு போன்ல கேட்கல. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது எதுக்கு கூட்டாருன்றது. சித்தி வீட்டுக்கு கேக் கொடுக்க தான் கூட்டிருந்தாரு போல. அப்படியே கேக்லாம் வாங்கிட்டு சித்தி வீட்டுக்கிட்ட ஒரு சூப் கடை இருக்கு. ரெகுலரா வந்து இங்கதான் சாப்பிடுவோம். ரொம்ப நாளா வரல. அந்த ஆண்டி கூட என்ன ரொம்ப நாளா ஆளை காணுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அங்க போய் ஒரு மஷ்ரூம் சூப் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பஷாக்கு ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் செஞ்ச ஸ்னோமேன் சாக்லேட் எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தேன். ஆனா அவளுக்கு டேஸ்ட்ல பெருசா சாட்டிஸ்ஃபைட் ஆகல. ஏன்னா இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு தெரியல. சோ கைஸ், இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.